தஞ்சாவூர் மாவட்டம் ஐயாசாமிப்பட்டியில் வரும் 4ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் பரப்புரை கூட்டம் நடத்த உள்ள நிலையில் கூட்டம் நடைபெறும் இடத்தை ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் சுத்தம் செய்யும் பணி நடந்து வருகிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், விவரங்கள். வணக்கம் சுபா. அதாவது தமிழக வெற்றி கழக மாநாட்டை முன்னிட்டு முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக தற்போது நடைபெற்று வருகிறது. தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே ஐயாசாமிப்பட்டியில் வருகிற மார்ச் 4ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இதில் அதன் தலைவர் விஜய் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற உள்ளார். தஞ்சை மாவட்டத்திற்கு உட்பட்ட 8 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த 4900 நிர்வாகிகள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். சுமார் 14 ஏக்கரில் நடைபெற்று வரும் இந்த தூய்மை பணிகள், இதற்கான மாநாடு நடைபெறும் பகுதியில் முன்னேற்பாடு பணிகளும் தீவிரமாக தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் மாநாடு நடைபெறும் பகுதியில் திருவையாறு உதவி காவல் கண்காணிப்பாளர் அருள்மொழி அரசு மற்றும் செங்கிப்பட்டி காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். அங்கு மேற்கொள்ள வேண்டிய அடிப்படை வசதிகள், வாகனங்கள் நிறுத்துமிடம் உள்ளிட்ட தகவல்களை கேட்டறிந்தனர். இது குறித்து மத்திய மாவட்ட செயலாளர் விஜய் சரவணன் கூறுகையில், காவல்துறையினர் விதித்துள்ள நெறிமுறைகளின் பின்பற்றி பணிகளை நடைபெற்று வருகின்றன. காவல்துறையின் சார்பில் தன்னார்வலர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் கேட்டுள்ளனர். காவல் கண்காணிப்பாளர் வழங்கிய உத்தரவின்படி மார்ச் 4ஆம் தேதி மாநாடு நடைபெறும் என்று அவர் கூறினார். பின்னர் உதவி காவல் ஆய்வாளர் அருண்மொழியிடம் கேட்டபோது, தனியாரிடம் என்பதால் அவர்கள் பணிகளை தொடங்கியுள்ளனர். உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள நெறிமுறைகளை குறித்து அவர்களிடம் விளக்கம் கேட்டு விண்ணப்பம் வழங்கியுள்ளோம். அதனை அவர்கள் இதுவரை பூர்த்தி செய்து வழங்கவில்லை. அவர்கள் வழங்கியவுடன் பரிசீலனை செய்து அனுமதி வழங்கப்படும் குறித்து தகவல் தெரிவிக்கப்படும் என கூறினார். சுபா, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.